டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு பணியை செஞ்சாலும் அதில் சிறந்து விளங்கணும், அதில் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும். செகண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் இதுவே போதுங்கிற மனநிலையில் திருப்திப்பட்டுக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டியவர் ஜம்ஷெட்ஜி டாட்டா. ஏர் இந்தியாவுக்கு காரணக்கர்த்தாவான இவர் ஃப்ளையிங் லைசன்ஸும் வச்சுருந்திருக்கார். இந்தியாவில் இந்த முதல் லைசன்ஸை பெற்றவரும் இவர் தான். ஏர் இந்தியா விமானங்களில் கர்டன்ஸில் சின்ன ஓட்டைகள் இருக்கா, மூல முடுக்குகள்லாம் தூசு இருக்கா, க்ரூ பயணிகளை எப்படி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் உடையவர் அப்படின்னு போன பகுதியில் பார்த்தோம். சரி, ஏர் இந்தியாவோட மகாராஜா பக்கமும் நம்ம கவனத்தை திருப்புவோம். இதை உருவாக்கியவர் சோரப் கைகுஷ்ரு கூகா என்கிற பாபி கூகான்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏர் இந்தியாவை உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போனதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. கூகாவோட டீமில் இருந்தவர் பிற்காலத்தில் ஒரு ஃபில்ம் மேக்கரான முசாஃபர் அலி என்பவர். ஒரு முறை அவர் என்ன சொன்னாரான் தெரியுமா? நான் ஏர் இந்தியாவோட மார்க்கெட்டிங் டீமில் பணி செஞ்சிட்டு இருந்தப்போ நான் ஏர் இந்தியாவுக்காக பணி செஞ்சதா ஒரு நாளும் நினைக்கல, இந்தியாவுக்காகத்தான் பணி செஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னார்னா எப்படிப்பட்ட விஷனை எல்லார் மனசுலேயும் ஜம்ஷெட்ஜி டாட்டா விதைச்சிருக்கணும். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் ஏர் இந்தியா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆச்சு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஏர் இந்தியாவோட 49% பங்கை அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. 1977 வரை ஜம்ஷெட்ஜி டாட்டா சேர்மனாக தொடர்ந்து இருந்திருக்கார். 1960 ஏஷியாவில் முதலாக போயிங் 707 வாங்கினது ஏர் இந்தியா தான். ஒவ்வொரு விமானத்துக்கும் மகாராஜாக்கள் பெயரையும் இமயமலையின் சிகரங்களோட பெயரையும் வச்சாங்க. 1970களில் ஏர் இந்தியாவில் 54 நாடுகளில் 10,000 பேர் பணி செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஏர்லைன் பிராண்டாக இருந்தது. மகாராஜாவும் கொடிகட்டித்தான் பிறந்தார். 1990களில் தான் ஏர் இந்தியாவோட நிலை கீழ் நோக்கி போக தொடங்குச்சு. தவிர 2000ஆம் வருஷம் லிபரலைசேஷன் வேறு, ஏகப்பட்ட காம்படிஷன், அதனால நிறைய நஷ்டம். டொமெஸ்டிக் ஏர்லைனான இந்தியன் ஏர்லைன்ஸும் 2007 இணைந்ததும் நஷ்டம் பல மடங்கு பெருகி போச்சு. ஒரு காலத்தில் எந்த ஏர்லைனை பெருமையாக எல்லாரும் பேசினாங்களோ அதே ஏர்லைன் காலப்போக்கில் கேலி செய்வதற்கான ஒரு விஷயமாக போச்சு. சேவையோட தரம் குறைஞ்சு போய் பங்க்சுவாலிட்டிக்கு டாட்டா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதுவும் மறைஞ்சு போச்சு. நாளுக்கு நாள் நஷ்டமும் அதிகமாக ஏர்லைனை சீர்தூக்கி நிறுத்த அரசாங்கமும் கொஞ்சம் பணத்தை பம்பின் செய்ய தான் செஞ்சாங்க. 2010 லாபம் அதிகம் கிடைக்காத ரூட்ஸில் ஆப்ரேட் செய்கிறத நிறுத்தினாங்க. ஒரு சில விமானங்களை விற்றாங்க. அப்படியும் பிரச்சனைகள் தீரலை. பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு 2021ஆம் வருஷம் செப்டம்பரில் கவர்மெண்ட் ஏர்லைனை விற்க புதுசாக டெண்டர்களை வெளியிட்டாங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 18,000 கோடிக்கு ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டாடா குழுமத்துக்கு முழுமையாக விற்கப்பட்டது. இத்தனை நடந்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம மகாராஜாவுக்கு என்னாச்சு? 2015 ஒரு மேக் ஓவர் நடந்தது அவருக்கு. ஒரு யங் மகாராஜாவா ஊருக்கும் நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி உடைகள் அணிந்து உலகம் முழுக்க வலம் வந்துட்டு இருந்தார். ஜம்ஷெட்ஜி டாட்டா இன்றைக்கி இருந்திருந்தா ஏர் இந்தியா திரும்ப டாட்டா குழுமத்துக்கிட்ட வந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு இந்த டேக் ஓவர் நடந்ததுக்கப்புறமா சொன்னார் ரத்தன் டாட்டா. இடையில் பல காரணங்கள்னால தொலைந்த பெயரையும் புகழையும் மீட்டெடுக்க ஜம்ஷெட்ஜி டாட்டாவின் கனவை பின்பற்ற தயாராகி கொண்டிருப்பது ஏர் இந்தியா மட்டும் இல்லை, மகாராஜாவும் தான். வேறு ஒரு கதையோட அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.